வணக்கம் குரு ஜோதிடம் நேர்கள். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைக்கும் நல்லதே நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாத பலன் நடக்கக்கூடிய அமைப்பு எதுக்கு இருக்குன்னு பார்க்குறோம். அதாவது கோச்சார பலன்கள் எப்படி நம்மளுடைய துல்லியமான பலன்கள் இருக்கு உதவுதுன்னு பார்த்தீங்கன்னா தசாபுக்திகளே பார்த்தீங்கன்னா துல்லியமான பலன்களுக்கு நமக்கு தெரியும். ஆனால் கோச்சாரத்தோட நம்ம அந்த தசாபுக்தியும் கோச்சார பலன்களும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுதுதான் நமக்கு துல்லியமான பலன்கள் கிடைக்கும். இப்ப பாத்தீங்கன்னா தசாபுக்தியில ஒரு 50% கிடைக்கணுங்கிற ஒரு விதி இருந்ததுன்னா கோச்சாரம் நல்லா இருக்கு, அந்த கிரகம் அந்த தசாபுக்தியோட தசநாதன் கோச்சாரத்துல நல்லா இருக்குது அப்படிங்கிற பொழுது அந்த ராசிக்கு நல்ல ஒரு பாவத்துல இருக்கும் பொழுது அந்த தசாபுக்தியோட பலன்கள் கொஞ்சம் தூக்கலா நடக்கும். அதே கொஞ்சம் சாதகமற்ற இருக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் இழுபறியாவும் இன்னும் கொஞ்சம் சாதகமற்ற ஒரு பலன் தான் தசாபுக்திகள் நடக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சிங்கிற ஒரு பயிற்சி பலன் இருக்கு இல்லைங்களா, அது மாத பயிற்சியா இருந்தாலும் ஆண்டு பயிற்சிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம கருத்தில் கொண்டு தசாபுக்திகளோட மிக்ஸ் பண்ணி நம்ம பலன்கள் எடுக்கிறப்பதான் துல்லியமான பலன்கள் நம்ம எடுக்க முடியும். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு 2024 மாத பலன்கள் எப்படி இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போறோம். இப்ப பாத்துங்க, துலாம் ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்கிறாருங்க, 12ஆம் இடத்துல கேது இருக்கார், 6ஆம் இடத்துல ராகு இருக்கார், 5ஆம் இடத்துல சனி இருக்கிறார். இந்த 4 ஆண்டு கிரகத்துக்கு ஏப்ரல் மாதம் எந்த ஒரு மாற்றமும் வரப்போறதில்லை. ஏப்ரல் மாதம் முடிவுல தான் பாத்தீங்கன்னா குரு பயிற்சி ஆகி 7ஆம் இடத்துல இருக்க குரு 8ஆம் இடத்துக்கு அஷ்டமத்துக்கு மாறுகிறார். சரி, இப்ப ராசி அதிபதி என்று சொல்லப்படுகிற சுக்கிரன், துலாம் ராசியோட அதிபதியா இருக்க சுக்கிரன் உச்சத்துல இருக்கார். இங்க இருக்காரு 6ஆம் இடத்துல இருக்கிறது. 6ஆம் இடத்துல இருந்தாலும் உச்சம் அடைவது நல்லதுதான். பட் இதுல என்ன ஒரு சின்ன ஒரு பிரச்சனைகள்னு பாத்தீங்கன்னா ராகுங்கிற இருள் கிரகத்தோட சேர்ந்துடுறாங்க. ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு நல்ல பலன்கள் வர வேண்டிய இடத்துல கொஞ்சம் லேட்டும் தோயமும் வர்றது, சில ஒரு 10% 20% குறைந்த பலன்கள் வரக்கூடிய அமைப்பு தான் இருக்குதே ஒழிய, பட் இருந்தாலும் ராசி அதிபதி உச்சம் பெறுவது ஒரு நல்ல விஷயம்தான். அதே சமயத்துல புதனும் பாத்தீங்கன்னா ஒரு 8ஆம் இடத்துல இருந்து வக்ர ரீதியாக 7ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 7ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு வர்றாரு. ஸோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா 6ஆம் இடம்ங்கிறது வலுப்பெறுகிறது. அதாவது துலாம் ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற இந்த டிராவலிங், உடல் உபாதை, கடன் இஷ்யூஸ், குடுக்கல் வாங்கல், அது மாதிரி ருணசத்ரு பாவமா இருக்கு பாத்தீங்களா 6ஆம் பாவம். அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கிரகம், ராகு, சூரியன், புதன், சுக்கிரன், எல்லா கிரகமும் 6ஆம் இடத்துல அதிகமா இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்க்கும் பொழுது கொஞ்சம் உடல் நலத்துக்கு கொஞ்சம் கவனிச்சுக்கணுங்கிறது இருக்குங்க. நம்ம டிராவலிங் அதிகமாக பண்ணக்கூடாது. இதுக்கு முன்னாடி ஏதோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்த சீனியர் சிட்டிசன்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக எடுக்கிறீங்களான்னு பார்த்துக்கணும். கரெக்டான முறையில் நீங்கள் செக்அப் பண்ணிக்கணும். மெடிசன் எடுக்கிறது நிறுத்திடக்கூடாது. ஏன்னா கொஞ்சம் விளைவுகள், பக்க விளைவுகள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஏன்னா லக்னாதிபதியே 6ஆம் இடத்திலிருந்து ராகுவால் பாதிக்கப்படுகிறார். புதன், சூரியன் எல்லாமே 6ஆம் இடத்துக்கிறார். அப்புறம் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 23ஆம் தேதி கடைசி வாரத்துல செவ்வாயும் 6ஆம் இடத்துல சேர்ந்துடுறார். இந்த மாதிரி இருக்கிறனால கொஞ்சம் அறுவை சிகிச்சை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் அது மாதிரி சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள், சில இல்லத்தரசிக்கு பாத்தீங்கன்னா சில இது வரைக்கும் சில வயசுக்கு ஏற்ற சில பிரச்சனைகள் இருந்தது கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுங்கிற மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்குதுங்க. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வண்டி வாகனத்துல போறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா 6ஆம் இடத்துல செவ்வாய், சூரியன், ராகு எல்லாமே சேர்றாங்க. பட் ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு மாற்றி பார்த்தீங்கன்னா சூரியன் 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு உச்சம் பெறுறது கொஞ்சம் பரவாயில்லைங்க, நல்ல விஷயம்தான். ஸோ அது மாதிரி சில மாற்றங்கள் நடந்ததுங்க. ஸோ முதல் 2 வாரம் கொஞ்சம் உடல் ரீதியான விஷயத்துலையும் அது கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவன் செவ்வாயும் வரனால இந்த மாதம் முழுக்குமாவே இந்த ஹெல்த் விஷயங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்குதுங்க. குடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் பார்த்துருக்கணும். நீங்கள் யாருக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் பார்க்கணும். வெளிநாடு விஷயங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகக்கூடிய விசா கிடைக்குமா கிடைக்காதாங்கிற மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்கக்கூடிய இந்த மாதம் முழுக்குமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரிசல்ட்டும் பூர்வமா கிடைக்காம எதிர்பார்ப்புகளும் சில மனக்கலக்கங்களும் கிளாரிட்டி கொஞ்சம் குறையிற மாதிரி ஒரு அமுக்கள் உள்ள ஒரு விஷயமாக இருக்கிறது. கொஞ்சம் மாதத்தின் கடைசி வாரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில விஷயங்கள் பெட்டராக இருக்குதுங்க. இந்த சூரிய பயிற்சி ஒரு அருமையான பயிற்சி. ஏன்னா குருவோட சேர்ந்து இருக்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயத்த கொடுக்குதுங்க. ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது துலாம் ராசிக்காரருக்கு இந்த மாதம் ஒரு மிக்சடான மாதமாகவும், புதிய முயற்சிகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு செயல்படக்கூடிய அமைப்புகளாகவும், ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும், அதுக்கப்புறம் இந்த மாத கடத்திலேருந்து ஒரு நல்ல கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பும் கண்டிப்பாக வருதுங்க. இதுதான் இந்த ஏப்ரல் மாதத்தோட அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கிற ஒரு அம்சம் தான் நாம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. இன்று மற்றொரு காணொலியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.